ஆகஸ்ட் 27, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த தடைகளை கர்த்தர் நீக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will remove the obstacles in your life so far. He will bless you. ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 Genesis chapter 24 verse 7. கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்பாக காணப்படும் பிரச்சனைகளை, தடைகளை கர்த்தர் இன்றே உடைப்பார். உங்களுக்கு முன்பாக போகின்ற கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இதுவரை உங்கள் வாழ்விலே காணப்பட்ட எல்லா தோல்விகளும் இனிமேல் ஆசீர்வாதமாக மாறும். The God of heaven will send his angel before you. My dear brothers and sisters, the Lord will break the obstacles and problems before you. The Lord who goes before you will make your affairs successful. The failure seen in your life so far will turn into blessings from now on. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய வாழ்விலே என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் நீர் அவளுக்கு சந்தித்து அதை அவர்களுக்கு தந்து அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே அவள் எடுத்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே நீர் நீக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சத்துருவின் போராட்டங்களும் சத்துருவின் காரியங்களும் ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களும் முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இனிமே அவருடைய வாழ்விலே அவர்கள் தோல்வியை பார்க்காதபடிக்கு கர்த்தாவே நீர் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே தூதனை அனுப்பி இனிமேலுடைய வாழ்விலே அவர்கள் ஆண்டவரே சந்தோஷத்தையும் ஆண்டவரே வெற்றியும் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே இருந்த தடைகள் யாவும் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமா செபிக்கிறோம். வழியை நீர் செவ்வையாக்க வேண்டுமா செபிக்கிறோம். இனிமேலுடைய வாழ்விலே எந்த விதமான ஆண்டவரே தடைகளையும் அவர்கள் பார்க்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அநேக நாளாக என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவரே நான் மணவாளனை தேடிக்கொண்டிருக்கிறேன், மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு நல்ல சம்பந்தம் ஆண்டவரே வரவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செபித்து கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளுக்கு இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். அவளுக்கு இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். அது தடைப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற ஆண்டவரே சம்பந்தங்கள் வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவரை நீர் காண்பிப்பீராக. இதுவரை இந்த தடை ஆண்டவரே அகல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் அவர்களுக்கு காட்ட வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண தடைகள் எல்லாம் ஆண்டவரே உடைந்து போகட்டும். இனிமேல் ஆண்டவரே அந்த தடைகள் இல்லாதபடிக்கு அப்பா அவர்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை அமைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணங்கள் நடக்கும்படியாக நீர் கிருபை தரண்டுமா செபிக்கிறோம். வயது ஏறிக்கொண்டிருக்கிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே ஏற்ற வரன்கள் இந்த நாளில் ஆண்டவரே அவள் வீடை தேடி வரும்படியாக ஆண்டவரே ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், பதிலை தருகிறவர் நீரே, நீர் ஒருவரே. அப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக ராஜா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா தனக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தடைகளை கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நீர் வைப்பீராக, ஆசீர்வாதமான ஒரு வாசலை நீர் வைப்பீராக. இனிமேல் ஆண்டவரே அப்பா எந்த பிரச்சனையும் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்து ஒரு பிள்ளை அவர்களுக்கு நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்தெந்த காரியத்தை இந்த நாளில் முன்குறித்து செபிக்கிறார்களோ அவைகள் எல்லாம் ஆண்டவரை வெற்றியாய் அமைய
அடையும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களுக்கு முன்பாக செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் வெற்றியின் பாதையிலே நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக பதிலை தருவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாளை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல நீடிய ஆயுள் நாட்கள் வேண்டிய பிள்ளைகளுக்கு தருவீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க, தடைகள் இல்லாதபடிக்கு அப்பா அவர்கள் வாழ்விலே ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக இணைந்து எப்பொழுதும் செயல்பட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டவரே குடும்பமாக ஒரு வாழ நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை கண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.